மிக முக்கிய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் முன்மொழித்த ஒரு தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அம்மையாருடைய அந்த முயற்சி ஒரு முக்கிய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாக நாங்கள் பார்க்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே தமிழகம் ஒரு தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு காற்றமான பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுப்பு கூறல் என்ற விடயத்தில் மிக காற்றமான பங்களிப்பை நிச்சயமாக செய்யக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அந்த வகையில் அந்த அம்மையாருடைய அந்த முயற்சியும் ஏன் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஏனைய அனைத்து கட்சிகளும், ஏனென்றால் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலையிலே கட்சி வேதங்களுக்கு அப்பால் அந்த முயற்சி நம்முடைய அமைப்பு வரவேற்கிறது மட்டுமல்ல, நாம் நம்முடைய பாராட்டுகளையும் நம்முடைய நன்றிகளையும் தெரிவிக்க விரும்புகின்றோம். தொடர்ந்தும் தமிழகம் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையிலே முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த பொறுப்பு கூறல் என்ற விடயம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த ஐநா மனிதுரிமை ஆணையருடைய அறிக்கை வெறுமனே அறிக்கை மட்டும்தான். முக்கியமாக வரப்போகின்ற 30ஆம் தேதி ஐநா மனிதுரிமை பேரவையிலே நிறைவேற்றப்பட போகின்ற தீர்மானம் தான் எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிக்கப் போகின்றது. இது ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையை வச்சு 47 உறுப்பு நாடுகளும் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப் போயினார். இந்த அறிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களோ இல்லையோ, இந்த அறிக்கையிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை முழுமையாக நிவர்த்தி செய்து தமிழ் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற வகையில் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு அறிக்கை வரப்போகின்றதோ, அல்லது இந்த அறிக்கையிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வரவேற்கக்கூடிய அம்சங்களும் முற்றுமுழுதாக இல்லாமல் செய்து ஸ்ரீலங்கா அரசு முழுமையாக நம்பக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே வரப்போகின்ற தீர்மானமோ என்ற ஒன்றுமே தெரியாத ஒரு நிலை. எங்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அவர்கள் நிச்சயமாக தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள்